வெல்கம் டு கோடை சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா அலோவேரா ஜூஸ், அதாவது கற்றாழை ஜூஸ். இதை வந்து நம்ம பார்த்தோமா சோத்து கத்தாழையில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு ஸ்லைஸ் கத்தாழை எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் மோர், சிறிதளவு இஞ்சியும் லைமும் ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்லைடில் இப்படி நம்ம நைஃப் வச்சு இப்படி ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணோம்னா ஒரு சைடு ஃபுல்லாக அந்த முள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதேமாதிரி ஆப்போசிட் சைடு இது பார்த்திங்கன்னா இந்த சைடு அப்படியே ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணிங்கன்னா ஸ்லைஸியாக வந்துடும். அதேமாதிரி சென்டரில் அந்த ஸ்கின்னை ஒட்டி இப்படி கட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக அப்படி பீல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம், பேக் சைடும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பீல் பண்ணிட்டோம். இது பாருங்கள், ஸ்லைஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இது நம்ம இப்போ ஸ்லைஸ் என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி ஒரு வலுவலப்ப தன்மை இருக்கானும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வலுவலுன்ட்டு இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். அது போகிற வரலாம் நம்ம ஒரு 7 டைம் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டா தான் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும், கண்ணுக்கு நல்ல குளுமையை தரும். ஹீட் பாடி உள்ளவங்க அதிகமாக வாரத்துக்கு 2 டைம் கூட இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா புற்றுநோய் கேன்சர் செல்லுகள்லாம் கூட நல்லது, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கத்தாழை ஸ்லைஸை ஃபுல்லாக எடுத்து நம்ம இப்போ ஒரு வாஷ் பண்ணிக்கலாம். கோப்பையில் போட்டுக்கலாம். கோப்பையில் போட்டுட்டு இப்போ இது ஒரு 7 டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கற்றாழை ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தா இது நம்ம வந்து ஒரு மேஜிக் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்தாழையை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்தாழையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து 7 டைம் வாஷ் பண்ணியிருக்கோம். வாஷ் பண்ண கத்தாழையை தான் நம்ம டேரெக்டாக மேஜிக் பிளெண்டரில் ஆட் பண்ணுறோம். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்லைஸ் வந்து நம்ம வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். சின்னது கொஞ்சமாக போட்டால் போதும், லைட்டாக கட் பண்ணி போட்டுடலாம். ஜிஞ்சர் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மோர் வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ பிளெண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளெண்டரை வந்து அரைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க கத்தாழை ஜூஸை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு லைம் ஆட் பண்ண போகிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஃபியூ ட்ராப்ஸ் லைம் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன வந்து டெக்கரேட்டுக்கு வேணால் சின்ன புதினா இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரெஷ் அலோவேரா ஜூஸ் உங்களுக்கு ரெடி. இதை நீங்கள் வந்து அப்படியே சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கு எப்போதுமே கூலிங்காக வச்சுக்கிறோம். ஃப்ரெஷ் அலோவேரா ஜூஸ் ரெடி.